ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹீரோயின் யாரையா பார்த்து பயந்த மாதிரி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசரும் அமைச்சரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இளவரசரையும் அமைச்சரையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு அவனை 2 வருஷத்துக்கு முன்னாடி திருட வந்தவன் மாதிரியும், அவன் வந்தவன் வந்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பாவை கொன்னுட்டான், அவன் மறுபடியும் திருட வந்திருக்கான், அப்போ பிடிச்சி விசாரிக்கும் போது தான் இந்த உண்மையை சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணி அங்கே நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம இளவரசிக்கும் தெரிய வருது, அதே நேரம் நம்ம ஹீரோ அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. எல்லாரும் விசாரணைங்கிற பேரில் போட்டு அவனை தவன்னு துவைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம அமைச்சர் தான் போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே, நீ ஏதோ என் ஒய்ஃபுக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தியாமே, அதுக்காக தான் இப்படி ஒன்று பண்ணேன், ஆனால் இவனே வந்து மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவன்கிட்ட வந்துட்டு ஹீரோ கேட்குறான், உண்மையிலே நீ இந்த விஷயத்த பண்ணியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவனும், ஆமாம் நாங்கள் இத்தனை டைம் விசாரிச்சிட்டோம், அவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு, இளவரசர் என் மேலே குச்சிக்கலன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட வந்துட்டு, நீ உண்மையை சொன்னினா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பொய் சொன்னினா அது காலம் முழுக்க உனக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அந்த நேரத்தில் நம்ம இளவரசர் வந்துட்டு, நான் விசாரித்த அந்த விஷயத்துலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லவே இல்லை, அப்படி ஒன்றும் நான் நினைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு, தன்னோட அப்பாவை எப்படிலாம் கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. மறுபடியும் எப்படி, எங்கே அவரோட சடலம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு கிணத்துல தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இவன் இருந்துக்கிட்டு உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, ஓஹோ அப்போ நான் என்ன கொஞ்சம் விசாரணையை அதிகப்படுத்துகிறேன், முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான் நம்ம இளவரசர். அதே நேரம் நம்ம ஹீரோயின் குதின்னு குதிச்சிட்டு இருக்கான், எப்படியாவது போவோம் அப்படின்ட்டு. ஆனால் தெளிவாக ஹீரோ சொல்லிடுறான், இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், உன்னை மாட்ட வைக்கிறதுக்காக கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ட்டு. ஆனால் இந்த பேசிகிட்டு இருந்த கேப்பில் நம்ம இளவரசி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஹீரோயினுக்கு எப்படியாவது ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க சொல்கிற இடத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொல்கிறதுக்காக அவளோட ஹேர் பின்னை தன்னை எப்பவும் வேவ் பார்த்துட்டு இருப்பாள் ஒரு வேலைக்காரி மெய்டு, அவகிட்ட கொடுத்து, இதை வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன், இப்போ போய் நீ கொடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு சும்மாவே ராணி மாதிரி பிகு பண்ணோம். உடனே தன் காதில் இருக்க தோட்டையும் கழட்டி கொடுத்துட்டு, இதை வேணாலும் சேர்த்து எடுத்துகிட்டு போ, இதை நான் உனக்கு கொடுத்த மாதிரியே அவளுக்கும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆகா இதை நம்ம ஆட்டையை போட்டுடலாம், நம்ம ஹேர் பின்னை எடுத்துக்கொண்டு அவள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் தான் இந்த மாதிரி ஹீரோயினும் வெளியில் வந்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் அதை போட்டி கொடுத்தோன்னே அவளுக்கு எதுவுமே புரியலை. உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி போனவன் இப்போ கரெக்டாக இந்த விஷயம் விசாரிக்கும் போது எப்படி மாட்டுறான் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிக்கிறா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம இளவரசிக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு ஹேர் பின் கொடுத்து ஏதோ உதவ பார்த்துருக்காங்க அப்படிங்கிற சொல்ல, அந்த ஹேர் பின்னை பிடுங்கி அது உள்ள ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த ஹேர் பின்னை வச்சு தற்கொலையும் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ ஹேர் பின்னை கொடுத்து அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் புரிய வருது. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கான்னா இளவரசர், உனக்காக நான் இந்த விஷயம் பண்ணல, எனக்காக நீ இந்த அரண்மனை விட்டு கொஞ்ச நாள் வெளியே வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுட்டு போகிற மாதிரி போயிட்டுருக்கான் நம்ம இளவரசன். ஹீரோயின் உடனே என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது இளவரசியை மீட் பண்ணி ஆகணும், அப்படி மீட் பண்ணி கேட்கும்போது தான் ஒரு சில உண்மைகள் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் முடிவு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இளவரசியால் தான் வெளியில் வர முடியாது, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இளவரசியை போய் மீட் பண்ணலாம், அவங்க மூலியமாக அவங்கள மீட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு நேராக இளவரசியை தான் மீட் பண்ண போகிறாங்க. அவளுக்கும் எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, ஆனால் அவளை எப்படி நான் மீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கும்போது, எனக்காக இந்த உதவி நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறா. சரி நான் உங்களுக்காக பண்ணுறேன், ஆனால் எங்களுக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னது லாஸ்ட் டைம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த ஹாப்பி பையை தப்பிச்சிட்டான், அவனை எப்படியாவது என்னை வந்து பார்க்க வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வெக்கப்பட்டு ஒரு சிரிப்பாங்க தெரியுங்களா நம்ம இளவரசி. உடனே ஹாப்பி பையலும், சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். வந்தவன் மட்டும் இல்லாமல், எங்கே இத்தனை நாள் எஸ்கேப் ஆகிட்டு இருந்தேன், இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது தான் எனக்கு சரியாக போச்சுங்கிறது தெரியும், ஓவராக எதுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காய்ங்க. ஆனா நம்ம ஹாப்பி மைண்ட்ஸ்ல தான் நீங்க இளவரசி இல்லையே. உடனே அவளே கேட்க ஆரம்பிச்சுர்றா. "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. உனக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல" அப்படிங்கிற மாரி ஹாப்பி சொல்லிடுறான். "சரி, நீ எப்ப ஆமான்னு சொல்லுவியோ, அதுவரைக்கும் என்னோட முயற்சிகள நான் கைவிட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்றாய்ங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம இளவரசியோட தம்பிய தான் காட்டுறாய்ங்க. அவைங்க வந்துட்டு ஓவரா பில்டப் பண்ட்டு, ரொம்ப சீன போட்டுட்டு இருக்கும்போது, நம்ம அமைச்சரோட பையன் இருந்துட்டு, "நீ ரொம்ப ஆடாத, உங்க அக்காவுக்கு தான் அது கெட்ட பேரு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அவ ராணியா இருந்தா தானே நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியும்" அப்படிங்கிற மாரி, அவன் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸாவே யோசிக்கிறான். அவனுக்கு அதில காண்டாயிடுது. இந்த மாரி ஒரு அரக்கன நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே போகும்போது, "நீங்க இளவரசிய பத்தி என்ன நினைக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்றான். "அவங்கலாம் உன்ன ஊதி தள்ளி விட்டுருவாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, "ஓ! அப்ப அவங்க எனக்கு கரெக்ட்டானவங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் தான் அடுத்த பேரரசரா இருப்பேன்" அப்படிங்கிற மாரி வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில நீங்க இளவரசியும் அங்க வர, "ஆஹா! அவங்களே தேடி வந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலயே" அப்படின்னு சொல்லி பயபுள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே இருக்கிறான். "உங்க மொறப்படி பார்த்தா நான் உங்களுக்கு மாமா பையன் வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அப்படியா?" அப்படிங்கிற மாரி நீங்க இளவரசியும் கொஞ்சம் பிட்டப் போட, அவன் சரி பகலா இருந்தாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வண்டிக்குள்ள ஏறி போயிட்டு கசமுசா வைய பார்க்குறான். அந்த நேரத்தில நீங்க இளவரசி 4 சாத்து சாத்தி அங்கேருந்து கூட்டு போறாய்ங்க. இவிங்க அக்காவே வந்து விடுதலை பண்ணா தான் நான் விடுவேன். என்ன தைரியம் இருந்தா இந்த நாதாரி இப்படி ஒரு வேலைய பார்ப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாய்ங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம இளவரசர்ட்ட சொல்றதுக்காக நம்ம அமைச்சரோட பையன் போறான். இந்த மாரி ஆயிப்போச்சு. நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இதில போனா இது பேரரசருக்கு தெரிஞ்ச பிரச்சனையாயிடும். நான் இளவரசிய அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம இளவரசி தான் போறாங்க. அதே நேரத்தில இங்க இளவரசர் பயப்புல என்ன போட சொல்றான்னா, "இங்க பாரு, இந்த விஷயத்துல ஹீரோயினோட அப்பா விஷயத்துல உங்க அப்பாவும் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதனால நீ அவள கொன்னே ஆகணும்" அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்ல, அவன் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம. இங்க பார்த்தா நம்ம இளவரசியோட தம்பிய கட்டி போட்டு வச்சிருக்காய்ங்க. "ஐயோ தெய்வமே! வந்து காப்பாத்து, உன் தம்பிய காப்பாத்து" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த லேடிய மட்டும் உள்ள அனுப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் கூட இருப்பாய்ங்களே எப்பவும் ஒரு அசிஸ்டன்ட் இந்த இளவரசருக்கு ஒத்துவதிட்டு, அந்த அசிஸ்டன்ட் உள்ள வர பாக்குது. "நோ, நோ. இது ஒன்லி இளவரசிக்கு மட்டும் தான் உள்ள போகணும். உன்ன மாரி ஈத்தரைகள்லாம் உள்ள போகக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க இருக்கிற மெய்டு வந்துட்டு தடுத்து நிறுத்தி வைக்கிறாய்ங்க. உள்ள போனதுக்கு அப்புறம், அங்க இருக்கிறது ஹீரோயின் தான் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. "உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானா பண்ணேன். உன் தம்பிய கஷ்டப்படுத்துனதுக்கு சாரி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இளவரசருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்னோட அப்பா காணாம போனதுக்கும். சம்மந்தம் இருக்குன்னு தெரியும். ஆனா, அது கன்ஃபார்மா அமைச்சர் பண்ணாய்ங்களா? இல்ல இளவரசர் பண்ணாய்ங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவிங்க 2 பேரும் ரகசியமா தான் பேசிட்டு இருந்தாய்ங்க. நான் கொஞ்சமா தான் என்னால கேட்க முடிஞ்சது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, நம்ம இளவரசி வந்துட்டு ஒரு சாதாரண விவசாயியோட மகள் தான். அவ வந்துட்டு நம்ம பேரரசர ஒரு டைம் காப்பாத்திருக்கா வேட்டைக்கு போனப்ப. அப்போ வந்துட்டு நம்ம பேரரசர் தான் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ண. அந்த நேரத்தில அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு லவ் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது தான், இன்னொரு விஷயம் சொல்ல வராய்ங்க. அதை கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா பேரரசு தான் இங்க தங்க வச்சிருக்காரு. அந்த நேரத்தில இளவரசர் போயிட்டு அந்த பொண்ண அப்யூஸ் பண்ணியிருக்கிறான். ஆனா, இவ வெயிட் பண்ணது வந்துட்டு நம்ம மந்திரியோட பையனுக்காக. அங்க வந்தது வந்துட்டு இளவரசர். அந்த நேரத்தில நம்ம இளவரசியோட வந்துட்டு அப்பாவும் தம்பி பயலும் என்ன பண்ணியிருக்காய்ங்கன்னா, ஒரு நல்ல அப்பா, நல்ல தம்பினா என்ன பண்ணியிருக்கணும்? என்னதான் பெரிய இளவரசனா இருந்தாலும் அவன அடிச்சு தொரத்தியிருக்கணும்ல. ஆனா இவிங்க 2 பேரும் அத பண்ணல. அவன் உடனே தங்க காச தூக்கி போட்டோனே அத பொறுக்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டாய்ங்க. இந்த ஜென்மங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போதான் அந்த விஷயம் நடந்துச்சு. வற்புறுத்தி தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இப்போ அவளோட வயித்துல குழந்தை வளருது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாய்ங்க. அத கேட்டு சந்தோஷப்படுறதா, இல்ல வருத்தப்படுறதா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. சரி, உன்ன எப்படியாவது அங்கேருந்து நாங்க காப்பாத்துறோம். ஆனா, எனக்கு பின்னாடியே அந்த மெய்டு புள்ள வந்துட்டு இருந்தாளே, அவ தான் ஒட்டு கேட்டு எல்லாத்தையும் இளவரசர்ட்ட போட்டு குடுப்பாய்ங்க. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கெல்லாம் நான் வேற ஒரு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அவிங்களுக்குள்ள ஒரு இளவரசியோட மெய்டு இருப்பாய்ங்கல்ல, அவிங்க வந்துட்டு இவ எங்க போறான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பாத்ரூம் போறேன்னுட்டு அந்த புள்ள சமாளிக்க பாக்குது. சரி போ அப்படின்ட்டு அங்க விட்டுட்டு அது முன்னாடியே நின்னுட்டு இருக்குது நம்ம இளவரசியோட மெய்டு. இவ வந்துட்டு தாண்டி போகலான்னு பார்த்தா, இன்னொரு பாத்ரூம்குள்ள போனா, இவ எப்படி நவுத்தி வச்சாலோ அந்த பாத்ரூம் மாரியே அதுவும் இருக்குது. அப்படியே மாறி, மாறி அவ டயர்ட் ஆயிட்டா. இங்க பிளான போட்டு இவிங்க கிளம்பிட்டாய்ங்க.
இப்போதைக்கு என்ன பிளான்னா, இந்த மெய்டு புள்ள இருக்கால்ல, இவள வச்சு எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கிடைக்கிற மாரி பண்ணிக்கிட்டு, அங்க இருக்கிற விஷயங்கள வந்துட்டு எப்படியும் இளவரசர்ட்ட சொல்லுவா. அவள முதல்ல இளவரசர்ட்டருந்து பிரிச்சா தான் நம்ம தனியா மீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற பிளான வந்துட்டு, நாம இளவரசி, ஹீரோயினு இந்த மாரி எல்லாருமே சேர்ந்து அந்த பிட்டலான போட்டுட்டு இருக்காய்ங்க. பிளான போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம, அத தீவிரமா செயல்படுத்திட்டு வேற இருக்காய்ங்க. நம்ம ஹீரோயின் தான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்தில அந்த மெய்டு புள்ள வந்துட்டு, "நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இல்ல நான் ஒரு கிஃப்ட் குடுக்கலான்னு நெனச்சேன் அவளுக்கு. அவ இங்கேருந்து சீக்கிரம் போயிட்டா. அதனால உன்கிட்ட குடுக்கலாமான்னு யோசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முத்து பதிச்ச ஒரு ஹேர் பின்ன குடுக்குறாய்ங்க. அத பார்த்தோனே இந்த லேடிக்கு பேன்னு வாய பொளந்து ஆரம்பிச்சுருது. "சரி, சரி இத நீயே வச்சுக்கோ. உனக்கு நான் கிஃப்ட்டா தரேன்" அப்படின்னு சொன்னோனே, அந்த லேடிக்குலாம் ரொம்ப சந்தோஷமா பிளானோட தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாரி நல்லா தெரியுது. அங்க வந்துட்டு நம்ப இளவரசர் வந்துட்டு, "உன் கூட வந்தாளே என்னோட மெய்டு அவ எங்க? அவ எங்க போனா?" அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா தெர்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்தில அந்த ஹேர் பின் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இளவரசர்ட்ட காட்டேன். நல்லா ஏத்தி விட்டு போயிருக்கா இளவரசி. "நீ கொஞ்சம் பக்கத்தில வாயேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பின்ன எடுத்து கீழ தட்டி விட்டுட்டு, "இத கடிச்சே இப்ப நீ திங்கிற" அப்படிங்கிற மாரி ஒரு தண்டனை குடுத்துர்றாய்ங்க. அவளும் மெல்ல முடியாம மென்னுகிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம இளவரசிக்கு தான் டீ கொண்டாந்து குடுக்குறா. உடனே, "நான் வந்துட்டு அவ எனக்காக குடுத்த கிஃப்ட்ட நீ எடுத்துக்கிட்ட. இப்ப அவளுக்காக இந்த பாக்ஸ்லேருந்து ஏதாவது குடுக்கணும்னு நெனைக்கிறேன். உனக்கு ஏதாவது புடிச்சிருந்தா இதுலேருந்து எடுத்துட்டு போ" அப்படிங்கிற மாரி அந்த மெய்டு பிள்ளைகிட்ட சொல்ல, அதுதான் ரொம்ப ஆசை புடிச்ச பொண்ணாச்சே. அப்படியே நெறைய இத அள்ளிக்கிட்டு போகுது. நேரா நம்ம ஹீரோயின பாக்க தான். அதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவ கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இப்ப அந்த புள்ள இங்க வருவா. அவள எப்படியாவது உன்னோட காதல் வலைக்குள்ள விழ வச்சுரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவ பத்தின விஷயத்த அவகிட்ட பேசி கறந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, என்னாலலாம் அது முடியவே முடியாது. எனக்கு அது பழக்கமே கிடையாது. யாரு? உனக்கு பழக்கமே கிடையாது. ஒழுங்கா நான் சொல்றது செய் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இங்க பார்த்தா நம்ம ஹீரோ செம்மையா மேக்கப்லாம் போட்டு செம்மையா ரெடி ஆயிட்டு உட்காந்துருக்கான். அத பார்த்துட்டு அந்த பொண்ணும் வாய பொளந்துக்கிட்டு பாக்குது பே அப்படின்ட்டு. ஆனா, இது எல்லாத்தையும் மேல உட்காந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டு, "இவ எதுக்கு இப்படி பார்க்குறா?" அப்படிங்கிற மாரி பார்க்க சொன்னதே அவ தான். அதுக்கப்புறம் இவ ஏன் இப்படி பார்க்குறான்னா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஹீரோ கேட்குறான், "இவ்வளோ அழகா இருக்கியேம்மா, யார தேடி வந்த?" "நான் ஹீரோயின தேடி தான் வந்தேன். இளவரசி ஒரு சில விஷயங்கள குடுத்து விட்டாங்க, உங்களுக்கு குடுக்குற சொல்லி. அதனால தான் நான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஓஹோ! உன்ன மாரி ஒரு நேர்மையானவள நான் பார்த்ததே இல்ல. உன்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி ஹீரோ கடல வறுக்க ஆரம்பிக்கிறான். மேல இருந்துட்டு, "இந்த அளவுக்குலாம் நீ என்கிட்ட பேசினதே இல்லையேடா!" அப்படிங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா, இங்க கீழ பார்த்தா, "உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்ட்டு, அவ மண்டை சைஸுக்கு ஒரு முத்து ஹேர் பின்ன ரெடி பண்றான். ஆனா, அதெல்லாம் புரிஞ்சுக்காம, "ஆகா! இவ்ளோ பெரிய கிஃப்ட்டா?" அப்படின்ட்டு ஓடி போயிட்டு, அத தலையில வைக்கும்போது தான் ஹைலைட் ஆவுது. அவ தலைய எப்படி நீட்டுறதும், இத எப்புட்றா வைக்கிறது அப்படிங்கிற மாரி அவனும் குழப்பத்திலயும், எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. மேல வேற உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வேற பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு மாரி பொசசிவ் ஆயிட்டு இருக்கா. கேட்டா லவ் இல்லையாமா. அந்த பொண்ணையும் எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணிட்டு, நாம தனியா மீட் பண்ணலாம். அதுக்கான விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த புள்ளையும் நம்ம ஹீரோவ திரும்பி திரும்பி பார்த்து ரொமான்டிக் லுக் விட்டுட்டு போகுது. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. "ஆமா, நீ வாழ்க்கையில பொண்ணுங்களையே பார்த்தது இல்லையா? எதுக்கு இப்படி பேசுற? உண்மைய சொல்லு. 1000 வருஷமா இருந்திருக்குற. கண்டிப்பா யாராவது இருப்பாங்களே. இப்ப வரைக்கும் யாரும் இல்ல." "ஓ! கண்டிப்பா யாருமே இல்லையா? எனக்கு தான் யாரையும் மயக்க தெர்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்ல, "ஏன்? உன்னால நான் மயங்கலையா?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் போட்டு வாங்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சிரிச்சுக்கிறாய்ங்க. "ஏம்மா இந்த லவ்வா ஆக்ட் பண்றதெல்லாம் நமக்கு சுத்தமா வரலம்மா. ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் கதறிக்கிட்டும் இருக்கிறான். அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் ஒரு 2 நாள் வெளியில போறேன். உனக்கான மருந்து தேடுறதுக்காக. கொஞ்சம் நீ காத்திருக்க மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டாக்க துணைக்கு தான் விட்டு போறேன். அவன் உன்ன பத்திரமா பார்த்துருப்பான்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எனக்காக மருந்து தேட போறியா? இல்ல யாரையாவது சைட் அடிக்க போறியா?" "நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். என்னோட மனசுல ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அது யாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ச்சே ச்சே அதெல்லாம் எனக்கு எதுக்கு?" அப்படிங்கிற மாரி முறுக்கா நின்னுட்டு இருக்கா. சொல்லப்போனா ஹீரோ எதுக்கு போறான்னா, இந்த இம்மோர்டலா ஆகுறாங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ அவன் மேல போயே ஆகணும். அத ஏதாவது மாத்தி பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்க போயிருக்கிறான் நம்ம ஹீரோ. இப்படியே 2 நாளா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஆனா, அங்க யாருமே வரல. அத பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டே இருக்கா. இந்த லூசு பையன் உண்மையிலேயே எங்கேயாவது சைட்டு கிட்ட அடிக்க போயிட்டானா அப்படிங்கிற மாரி. ஆனா, அங்க வந்து நிக்கிறது யாருன்னு பார்த்தா, நம்ம அமைச்சரோட பையன் வந்து நிக்கிறான். எதுக்காக வந்து நிக்கிறான்னா, இவன் வந்துட்டு முன்னாடியே இளவரசிய பத்தி நம்ம ஹீரோயின்ட்ட தான் சொல்லியிருப்பாய்ங்க. அவ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறா. அவள காப்பாத்தணும் அப்படின்ட்டு. ஆனா, இப்ப எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாம வந்து நிக்கிறான்னா, இளவரசரோட பிளான் என்னன்னா, இவனோட
கையாலேயே நம்ம ஹீரோயினை கொல்ல வச்சணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நேராக போயிட்டு ஹீரோயினை தான் மீட் பண்ண போகிறான். மீட் பண்ண போகிறது மட்டும் இல்லாமல் வால் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினை கொன்னானா இல்லை ஹீரோயினோட பக்கம் சேர்ந்தானா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஹீரோ பைய புள்ள வேற எங்கே போயிருக்கான்னு தெரில, உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு இடத்துல. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம்.